1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் துணை மேலாளர் விசாரணைக்கு ஆஜரானார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அண்மையில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையின் போது அந்நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 16ஆம் தேதி சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீடு, ஆழ்வார்பேட்டை KP தாசன் சாலையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு, MRC நகரில் உள்ள தொழிலதிபர் ரித்தீஷ் வீடு உட்பட சென்னையில் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தொழிலதிபர் தேவகுமார், மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் டாஸ்மாக் துணை மேலாளர் ஜோதி சங்கரை சம்மன் மூலம் நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து அதிகாரிகள் விசாரித்தனர். பின்னர் தேவைப்படும் போது மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறி துணை மேலாளரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர்.